ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் யாழி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராம் மூலிமா ஏர்ன் பண்ணுறதுக்கான 5 ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக எல்லாருமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் மூலிமா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம எந்த ஒரு ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லைனா வீடியோஸ் பார்த்தாலும் அதில் உங்களுக்கு பெய்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒரு லேபிள் இருக்கும். ஸோ இது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி நல்ல ஒரு டாப் பிராண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க லான்ச் பண்ணக்கூடிய புது ப்ராடக்டை சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சன்ஸை காண்டாக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் நிறைய ரீல்ஸ் போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு சோஷியல் மீடியாஸில் நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணி ரிவ்யூஸ் மாதிரி பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு அவங்க ஒரு சில அமௌண்ட் பே பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில ஃப்ரீயாக ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு இதிலிருந்து ஒரு ஏர்னிங் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் இது. நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்போம். ஸோ அந்த ப்ராடக்ட் ஓப்பனிங் வீடியோ மாதிரி போட்டிருப்போம். ஸோ ரிவ்யூ வீடியோ மாதிரி போட்டிருப்போம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, அதுக்கான ரிவ்யூ மாதிரி கொடுத்தாலும் சரி, ஸோ அதுக்கான அஃபிலியேட் லிங்க் அப்படின்றது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், மீஷோவாக இருக்கட்டும், ஸோ அதில் அஃபிலியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஒரு அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்டோட லிங்க்கை ஆட் பண்ணி, ஸோ அதில் நம்மளுடைய வியூவர்ஸ் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி போய் வாங்குறாங்க அப்படின்னும் பட்சத்தில் அது மூலிமா உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ இந்த மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொலாபரேஷன்ஸ். ஸோ நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் பெய்ட் பார்ட்னர்ஷிப் மாதிரி தான் இதுவும் கொலாபரேஷன். ஸோ டாப் பிராண்ட் கூட நம்ம கொலாபரேட் பண்ணி, ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி இருக்கும். ஸோ கடைசியில் அவங்க சொல்ல வந்த ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ் கூட நம்ம கொலாபரேட் பண்ணி கூட நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்குமே பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஒரு சில கமிஷன்ஸ் நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமாகவும் நம்மளால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலிமா உங்களுடைய பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுடைய வெப்சைட்டுக்காக இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸை கொண்டு வர முடியும். நம்ம ஏதாவது இன்கேஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய சேனல் அந்த த்ரெஷ்ஹோல்டு அப்படின்றத நம்ம இன்னும் ரீச் பண்ணல. அது 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, 4000 வாட்ச் ஹவர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னும் ரீச் பண்ணல அப்படிங்கும்போது இன்ஸ்டாகிராமில் சின்ன சின்ன ஸ்டோரிஸ் மாதிரி, ரீல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் நீங்கள் லிங்க் அப்படின்ற உங்களுடைய சேனல் லிங்காக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கான வெப்சைட் லிங்க்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா உங்களுடைய ஸ்டோரியாக இருக்கட்டும், உங்களுடைய ரீல்ஸ் பார்க்குற ஃபாலோவர்ஸ் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துக்கு உங்களோட ஃபாலோவர்ஸ் போகணும், ஸோ இன்ஸ்டாகிராம் போய் செக் பண்ணி, அதாவது உங்களுடைய யூடியூப் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் ஸோ அந்த யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு போவாங்க. அப்படி இல்லை வெப்சைட்டுக்கு உங்களுக்கு டிராஃபிக் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த லிங்க் மூலிமா உங்களுடைய பிஸ்னஸ் வெப்சைட்டை அவங்களுக்கு ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அக்கௌண்ட்ஸுக்கு நிறைய கஸ்டமர்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும். இன்கேஸ் நீங்கள் யூடியூப் லிங்க் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஸோ உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலியமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலிமா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது, ஸோ நீங்கள் அதிலிருந்து உங்களுடைய யூடியூப் த்ரெஷ்ஹோல்டு ரீச் பண்ணி அதுலேருந்தும் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, சின்னதாக ஒரு ஹேண்ட்மேட் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் அதை எப்படி பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரியான ரீல்ஸோ இல்லைனா போஸ்ட் அந்த மாதிரி நம்ம போடலாம். போட்டது மட்டும் இல்லாமல் இதுக்கு கெட் காட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இப்போ இருக்குது. நம்ம ஸ்டிக்கர்ஸில் நிறையா ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெட் காட் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது. அதில் நீங்கள் அந்த ஸ்டிக்கராக கெட் காட் அப்படின்ற ஸ்டிக்கர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரியை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லைனா ரீல்ஸ் பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஸோ டேரெக்டாக கஸ்டமர்ஸ் அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, ஸோ வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஃபாலோவர்ஸ்க்கு அந்த கெட் காட் அப்படின்ற லிங்க்கை அவங்க கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க டேரெக்டாக உங்களோட மெசேஜஸ்க்கு வருவாங்க.
ஸோ அது மூலிமா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ப்ரைஸ் என்ன, உங்களோட சர்வீசஸ் என்ன அப்படின்றத நீங்கள் சேட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆக்டிவான நல்ல ஒரு ஆர்கானிக்காக கஸ்டமர்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.